தண்ணீரிலே யாரும் மனிதர்களாகிய நாம் நடக்க முடியாது. நாம் நடப்பது என்றால் அது தெய்வ வல்லமைத்தான். எனவே இயேசு நடந்து வருவதை பார்த்து மனிதர்களால் தண்ணீரால் நடக்க முடியாது என்று அறிந்து பேய் தான் நடந்து வருகிறது என்று பயந்து ஐயோ என்று கத்தினார்கள். ஆண்டவர் இயேசு அஞ்சாதீர்கள், நான் தான் என்று அவர் கூறுகின்றார். அன்பாண்டவர்களே, புயல் போல நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, ஆண்டவர் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது, அவரை நான் நம்பி அவரை அபயக்குள் எடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு துணையாக இருப்பார். பல சமயங்களிலே தீர்க்க முடியாத பிரச்சனைகள், தீராத வியாதி, பண கஷ்டம், என்ன செய்வதென்றே தெரியாமல் தத்தளிக்கும் நேரத்திலே அவர்கள் கத்தியதை போல ஆண்டவரே தத்தளித்து கொண்டிருக்கிறோம் ஐயா, பயமாக இருக்கிறதே என்று நம்முடைய கூக்குரலை ஆண்டவர் பக்கம் எழுப்பும் பொழுது ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்பார். பேதுரு ஆண்டவரை பார்த்து நானும் நடந்து வரேன்னு சொல்லி கடலிலே எழுந்து நடக்கிறார். பெருங்காற்றை பார்த்து பயந்து அவர் தண்ணீர் மூகப்போரும் என்று சந்தேகப்பட்டபடியால் அவர் மூழ்கிற நேரத்திலே ஆண்டவரே காப்பாற்றும் என்று கத்துகிறார். அற்ப விசுவாசம் உள்ளவனே ஏன் அஞ்சுகிறாய் என்று அவனை கையை பிடித்து தூக்குகிறார். எனவே அன்பானவர்களே, நம்முடைய விசுவாசம் ஆழ்ந்த விசுவாசமாக, இயேசு மீது அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ள விசுவாசமாக, எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்களின் மத்தியிலே இயேசுவை காணக்கூடிய விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கை நடத்த நாம் முயற்சி செய்து வாழ்வோம்.